திருக்கச்சி நம்பிகளே, தாங்களா எனக்கு வண்டி ஓட்டி வந்தீர்கள்? என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை மிகவும் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டீர்களே. அப்படி சொல்லாதீர்கள். அப்படி இல்லை. அடியேன் தங்களை அப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்குவேனா? நம்பிகளே, சரி, முதலில் துடைத்துக் கொண்டு அகத்தினுள்ளே வாருங்கள். வாங்கிக் கொள்ளுங்கள். வாருங்கள். உள்ளே வாருங்கள் நம்பிகளே. மேகவல்லி, சுவாமி, வெந்நீர் கொண்டு வா. ஆகட்டும் சுவாமி. உட்காருங்கள். திருக்கச்சி நம்பிகளே, ஏன் இந்த கோலம்? முதலில் என்னை தாங்கள் மன்னித்தருள வேண்டும். ஆச்சாரியர் யமுனாச்சாரியாரின் அருளை நித்தியப்படி அருகிலிருந்து அனுபவிக்கும் தங்களிடம் அடியேன் மறைத்துக்கொண்டு சேவை புரிந்தமைக்கு தாங்கள் என்னை மன்னித்தருள வேண்டும். ஏன் இப்படி பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறீர்கள்? சுவாமி, வெந்நீர். முதலில் இந்த சூடான நீரை பருகுங்கள். மழையில் முழுவதுமாக நனைந்து விட்டீர்கள். மேகவல்லி, நான் உன்னிடம் அடிக்கடி சொல்லுவேனே, திருக்கச்சி நம்பிகள் என்று. அவர் இவர்தான். நமஸ்காரம். நமஸ்காரம். இவர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். முதலில் நீரை அருந்துங்கள். இவர் என்ன காரியம் செய்தார் தெரியுமா? வண்டிக்காரன் வேடத்தில் வந்து எனக்காக ஸ்ரீரங்கம் வரை வண்டி ஓட்டி வந்தார். என்ன சுவாமிகளே, உங்களுக்கு என்ன வேண்டுதலா? என் அகத்தக்காரருக்கு வண்டி ஓட்ட வேண்டும் என்று? நீங்கள் இருவரும் உரையாடி கொண்டிருங்கள். நான் சீக்கிரம் தளிகை செய்து எடுத்து வருகிறேன். முதலில் அதை செய். பாவம் திருக்கச்சி நம்பிகள் எவ்வளவு தூரம் வண்டி ஓட்டி வந்திருக்கிறார். அவருக்கு பசிக்கப் போகிறது. இப்படி கொடுங்கள். மேகவல்லி, இந்தா. சொல்லுங்கள் நம்பிகளே, வண்டிக்காரன் வேடத்தில் வந்ததற்கு என்ன காரணமோ? தங்களுக்கு சேவை செய்ய வேண்டுமே என்ற ஒரே காரணத்தை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? தாங்கள் யார்? நம் ஆச்சாரியர் யமுனாச்சாரியரின் நம்பிக்கைக்கு உகந்த சிஷ்யர். சதா பகவத் விஷயங்களில் ஈடுபட்டு அந்த பெருமாளுக்கு பிரியமான அனுஷ்டானங்களில் ஊக்கமுடன் ஈடுபடும் உயர்ந்ததோர் ஸ்ரீ வைஷ்ணவர், மகாபாகவதர். தங்களுக்கு சேவை செய்ய ஆசைப்பட்டு நான் இங்கு வந்தேன். பெருமாளின் அனுகிரகத்தாலும் நம் ஆச்சாரியரின் கருணையாலும் தங்களின் பாதம் பிடித்து வண்டியில் ஏற்றிவிடும் பாக்கியம் பெற்றேன். தாங்கள் என்னை மிகவும் உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிறீர்கள் திருக்கச்சி நம்பிகளை. நம் ஆச்சாரியரின் சிஷ்யர்களில் தங்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அடியேனை ஆச்சாரியருக்கு நித்தியப்படி கைங்கரியம் செய்கிறவன் என்று சொன்னீர்கள். ஆனால் தாங்களோ நித்தியப்படி அந்த தேவாதி ராஜனுக்கு, வரதராஜனுக்கு ஆலவட்ட கைங்கரியமும் புஷ்ப கைங்கரியமும் செய்து வருபவர். இவற்றிற்கு மகுடமாக தினந்தோறும் அந்த எம்பெருமான் வரதராஜரிடமிருந்து பல உத்தரவுகளை ஏற்கும் சிரேஷ்டர் என்பது எவ்வளவு பெரிய பேரு!